MCR Pure Cotton Club, formals and casual shirts. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். வணக்கம் சார். சார், சமீபத்தில் 2025-2026 பட்ஜெட் சம்மந்தப்பட்டு மத்திய நிதியமைச்சர் சென்னையில் ஒரு கருத்தரங்கில் பேசினது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக இருக்குது. அது என்ன அப்படின்னா, இந்த வரி பகிர்வு குறித்து தொடர்ந்து தமிழக எம்பிக்கள், தமிழக அரசிலிருந்து சார்பாக பேசுகிறவங்க எல்லாருமே இந்த ₹1 அப்படிங்கிறது நாங்கள் கொடுக்குறோம், ஆனால் எங்களுக்கு 29 பைசா தான் கிடைக்குது அப்படிங்கிற அந்த கணக்கே எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியலை. இந்த வாதமே குதர்க்கமானது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன் வச்சுருக்காங்க. இந்த வரி பகிர்வு குறித்த இந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? முதல்ல அவங்க சொன்னது தான் ரொம்ப சரியான பாயிண்ட்டு. என்ன கணக்குன்னு ஒரு டேட்டா நீங்கள் சொன்னீங்கன்னா எங்கேருந்து சொன்னீங்க அப்படிங்கிற நம்ம சொல்லணும். பட்ஜெட்டில் அப்படி போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எடுக்கலாம், இல்லை மானிய கோரிக்கையில் சொல்லியிருக்கிறாங்க, இல்லை எக்கனாமிக் சர்வேயில் அப்படி இருக்குது அப்படின்னு நம்ம ஏதாவது ஒன்று சொன்னோம். IMF சொல்லியிருக்கு, வேர்ல்டு பேங்க் சொல்லியிருக்கு, ஏதாவது ஒரு டேட்டா நீங்கள் காட்டினீங்கன்னா ஓஹோ அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இந்தியா வளர்ந்துருக்கா அப்படின்னா வளர்ந்துருக்கு அப்படின்னு எதாவது சொல்லுவீங்கன்னா, IMF சொல்லுது வேர்ல்டுலேயே 70% மேலே ஜிடிபி இருக்கக்கூடிய க்ரோத் இருக்கக்கூடிய நாடு 2 தான். 70% மேலே ஜிடிபி க்ரோத் 2 நாடு தான். ஒன்று சைனா, இன்னொன்று இந்தியா. இவர் சொன்னது IMFங்கனால நம்ம பிஜேபி ஏதோ உள்வேலை பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. அப்போ அந்த மாதிரி ஒரு டேட்டா யார் சொன்னா அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். அந்த மாதிரி இப்போ ₹1 கொடுத்தா 29 பைசா கிடைக்குதுன்னு நம்முடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி அவர்கள் தொடர்ந்து போராடும் போது தான், நான் 29 பைசா மோடின்னு சொல்ல போகிறேன், 29 பைசா கவர்மெண்ட் சொல்ல போகிறேன்னு சொல்லிச்சுருவாங்க. அப்போ நிதியமைச்சர்கள் கேள்வி ரொம்ப எளிமையான கேள்வி இருப்பாங்க. இந்த 29 பைசா கிடைக்குதுங்கிறது எங்கே வச்சு சொல்கிறீங்க, எதை வச்சு சொல்கிறீங்க? அதுக்கு இது வரைக்கும் ஏதாவது பதில் வந்திருக்கா நீங்கள் சொல்லுங்கள். 29 பைசா தான் கிடைக்குங்கிறத சட்டசபையிலையும் வெளியிலையும் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த ₹1 கொடுத்தா 29 பைசா கிடைக்குதுங்கிறத எதன் அடிப்படையில் சொல்லியிருக்காங்க கேள்விக்கு இது வரைக்கும் பதில் இல்லை. ரெண்டாவது, இவங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நிறையா நாங்கள் ரெவென்யூ கொடுக்குறோம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு, ஆனால் தமிழ்நாடுக்கு அவ்வளோ கொடுக்கலங்கிறது அப்படி ஒரு கம்மியாக இருக்கும். 29 பைசாங்கிறத ஒன்று வச்சுருக்கேன். நான் என்ன சொன்னேன், எங்கேருந்து சொன்னீங்கிறதுக்கு பதில் இல்லை. அதை ஒரு பக்கம் வச்சு அடுத்த பாயிண்டாக நம்ம என்ன பார்ப்போம்னா, தமிழ்நாடு நிறையா கொடுக்குது, அந்த அளவுக்கு வரல அப்படின்னு ஒரு குத்துமதிப்பு 29 பைசாவா 79 பைசான்னு விட்டு குத்துமதிப்பாக வச்சுக்கணும். அப்போ அதற்கு ரொம்ப எளிமையான பாயிண்ட் நான் ஏற்கனவே பல முறை சொன்னேன், நிதியமைச்சர்கள் பார்லிமெண்ட்லேயே சொல்லியிருக்காங்க. ரொம்ப எளிமையான உதாரணம், தமிழ்நாட்டிலேருந்து கார் நிறையா ஏற்றுமதி ஆகுது. சரிங்களா? உற்பத்தி ஆகிறது, ஏற்றுமதி ஆகிறது வெளிநாடுகளுக்கும் வெளி மாநிலங்களுக்கும். இந்த காரை வாங்குறவங்க அப்புறம் டேக்ஸ் கட்டுறாங்க. அந்த டேக்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஃபோர்டுக்கோ நிசானுக்கோ மற்ற கார்களுக்கோ வருது. அவங்க தமிழ்நாடு கவர்மெண்ட், அதாவது தமிழ்நாடு அட்ரஸ்லேருந்து அவங்க பில்லை கொடுக்குறாங்க. சரிங்களா? அப்போ உற்பத்தி பண்ணது தமிழ்நாட்டுக்குள்ளே, வாங்கினது எல்லாமே தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா எல்லா காரும் தமிழ்நாட்டுக்குள்ளே விற்கிது. ஒரு சைக்கிள் பைக் கூட வெளியே விற்கல, எல்லாம் எல்லாமே தமிழர்களின் காசுன்னு சொல்லலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆனால் வாங்கினது யூபிக்காரன், பீகார்காரன், மத்திய பிரதேசக்காரன், மகாராஷ்டிரக்காரன், ஜார்க்கண்ட்காரன், எல்லா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்துக்காரனும் இந்த காரை வாங்கியிருக்கான். இன்னும் சொல்லப்போனால் வெளிநாடுகளுக்கு போய் இந்த கார் வந்துருக்கு. அப்போ டேக்ஸுங்கிறது தமிழ்நாட்டிலேருந்து ஜென்ரேட் ஆகுது. ஆனால் கட்டுறது யார்? புரியுங்களா? இந்தியா முழுக்க ஒரு மாநிலம்ல. ரெண்டாவது பிரச்சனை புரிஞ்சுதா? மூணாவது, நாங்கள் இதோட கம்மியாக கொடுக்குறாங்க உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள், அவங்களுக்கு நிறையா கொடுக்குறீங்கன்னு. ஸோ இந்த பர்சன்டேஜ்குள்ளே நான் முதலே காலி பண்ணிட்டேன், அது இல்லை. ஸோ ஒரு அதிகமாக கொடுக்குறாங்கன்னு தமிழ்நாடுக்கு தமிழ்நாடு எவ்வளோ கொடுக்குதோ அதை விட யூபிக்கு அதிகமாக கொடுக்குறாங்க. யூபி அவர்கிட்ட ₹1 கொடுத்தா ₹1.25 கொடுக்குறாங்க யூபிக்கு. ரைட்டுங்களா? அடுத்து அதை வச்சு பார்ப்போம். நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள அதிகமான வரி உற்பத்தி, பொருளாதாரம் எல்லாத்துலேயுமே பியூட்டிஃபுல்லாக இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், இப்போ பிரித்ததுனால செங்கல்பட்டு வச்சுக்கோங்க. இந்த 5 மாவட்டம் தான் 38 மாவட்டத்தில் உங்களுக்கு இந்த 5 மாவட்டம் தான் 50% ரெவன்யூ கொடுக்குது. அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் என்ன செய்யணும் நீங்கள் சொல்லுங்கள். கோயம்புத்தூர்காரரு, ஏப்பா ஏன் ரெவன்யூ எடுத்து நீ சிவகங்கைக்கு கொடுக்குற, ஏன் ரெவன்யூ எடுத்து நீ ராமநாதத்துக்கு கொடுக்குற அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? தமிழ்நாடு முதலமைச்சர்கிட்ட என்ன பதில் இருக்கும்? இவ்வளவுதான். அப்ப இந்த தமிழ்நாட்டு வருவாய்ங்கிறது கோயம்புத்தூர் வருவாய் இல்லை, அது மாநிலத்தின் வருவாய் நம்ம முடியும். அந்த மாதிரி இந்தியாவுக்கான வருவாய்ங்கிறது தமிழ்நாட்டு வருவாய் இல்லை, அது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான வருவாய்னு பார்க்கும். அப்படித்தான் பகிர்ந்தளிக்கணும். 4வது பாயிண்ட் கொஞ்சம் பொறுமையாக மட்டும் கேட்டு அவங்க சொன்ன உங்களுக்கு சொல்லுங்க. தமிழ்நாட்டுக்கு அவங்க நீங்க வரிக்கு ₹1 கொடுத்தா 29 பைசா கொடுக்குறேன்னு சொல்லி இவரே ஒத்துக்கிட்டார். சரிங்களா? மிச்சம் இருக்கக்கூடிய 71 பைசா என்ன ஆச்சுங்கிறப்ப நான் சொல்றேன். சரிங்களா? மிச்சம் 71 பைசா இவங்க இந்த லாஸ்ட் 10 இயர்ஸ்ல பிஜேபி கவர்மெண்ட் மட்டும், சரிங்களா, தமிழ்நாட்டில் கிராமத்துக்கு நகரத்துக்கும் 5.4 லட்சம் 64.4 லட்சம் கழிவறைகள் கட்டி கொடுத்துருக்காங்க. 64.4 லட்சம் கழிவறைகள் தமிழ்நாட்டுக்கு மட்டும் லாஸ்ட் 10 இயர்ஸ்ல மட்டும், கிராம நகர் ரெண்டும் சேர்ந்து. பிரதமருடைய திட்டத்தின் மூலம் 12 லட்சம் வீடு கட்டி கொடுத்துருக்காங்க கிராமத்தில் மட்டும். சிட்டியில் 6, மொத்தம் 18 லட்சம் வீடு. லாஸ்ட் 10 இயர்ஸ் 18 லட்சம் வீடு மத்திய அரசுடைய நிதியில. புரிஞ்சுங்க. ஜல்ஜீவன் திட்டத்தின் மூலமா 89 லட்சம் இணைப்புகளுக்கு வீடு வரைக்கும், வாசல் வரைக்கும் போய் பைப் 89 லட்சம். உஜ்வாலா திட்டம் மூலமா 41 லட்சம் வீடுகளுக்கு மானிய விலையில இலவச கேஸ் சிலிண்டர் திட்டம்.
சரிங்களா? 40 தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான் சொல்றேன், 10 வருஷத்துக்கு மட்டும் தான் சொல்றேன், பிஜேபி கவர்மெண்ட் மட்டும் தான் சொல்றேன். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மூலமா, இன்சூரன்ஸ் திட்டம் மூலமா 79 லட்சம் பேருக்கு 79 லட்சம் பாஸ் புரியுங்களா, 79 லட்சம் பேருக்கு 5 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. மக்கள் மருந்தகங்கள் மூலமா 100 ரூபாய் மருந்து 60 ரூபாய் விற்கும். 100 ரூபாய் ஒருத்துள்ள பெர்சன்டேஜ் சொன்னேன் சரிங்களா, 1000 ரூபாய் 400 ரூபான்னு வச்சுங்க. தமிழகத்தில் 41,000 கிலோமீட்டருக்கு நெடுஞ்சாலைகள் போடப்பட்டு 41,000 கிலோமீட்டர் தூரத்துக்கு சரிங்களா. 10 வருஷத்துல இலங்கையில இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ரயில்வே நெட்வொர்க் எவ்வளவு இருக்குதோ அவ்வளவு தமிழ்நாட்டில் மட்டும் லாஸ்ட் 10 இயர்ஸ்ல மட்டும் பிஜேபி கவர்மெண்ட் மட்டும் போடப்பட்டு புரியுங்களா. அப்ப எவ்வளவு வசதி பண்ணிருக்கான்னு பாருங்க. இது வந்து 1300 கிலோமீட்டருக்கு தமிழ்நாடு மூலம் போட்டிருக்காங்க. சென்னை மெட்ரோ ரயில் வந்து 2வது ஸ்கீம் நாங்களே பண்ணிக்கிறோம் சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லிச்சு. அவங்க வந்து அந்த வெப்சைட்ல நான் கண்ணால பார்த்திருக்கேன், தமிழ்நாடு மாநில அரசு திட்டம் இருந்துச்சு. அப்புறம் இவங்களால பண்ண முடியல. அவங்க மேலே கேட்டு காசு கொடுத்து அவங்க பண்ணிட்டாங்க. அதில் 60% சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குது. அது வந்து 60% 246 கோடி ரூபா வந்து 60% சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குது. அப்புறம் தமிழ்நாட்டுக்கு வந்து 14,900 கோடி ரூபாய் மதிப்பில் 50 ஆண்டுகளுக்கான வட்டியில்லாத கடன் கொடுத்துருச்சு. 15,000 கோடி ரூபாய் 15,000 கூட அவங்களே ஒரு வார்த்தை சொல்றாங்க, நிதியமைச்சராக இருந்துட்டு ஒரு வார்த்தை சொல்றாங்க, 50 வருஷம் கழிச்சு திருப்பி கொடுக்க வேண்டியதில்லை. இது வந்து முதல்ல வட்டியில்லா கடன், 50 வருஷக்கான கடன். ஆனால் நீங்கள் சொன்ன அந்த சென்னையில் வைஷ்ணவா காலேஜ் நடந்த நிகழ்ச்சியில் ரொம்ப அதை கொடுக்க வேண்டியது கூட இல்லைன்னு. அப்போ 15,000 கோடி ரூபா தனி சரிங்களா. அதுக்கப்புறம் கேரண்டி இல்லாமல் வீடு கட்டி கொடுக்குற பிரதமருடைய சுவனை திட்டத்து மூலமா 4 லட்சம் வட்டி கொடுக்கறது 4 லட்சம் சாலையோர வியாபாரிகளுக்கு பலன் கொடுத்துருக்கு. அவங்க வந்து கடன் கொடுக்குறாங்க. 4 லட்சம் சாலையோர வியாபாரிகளுக்கு பிரதமருடைய சுவநிதி திட்டம். எந்த கேரண்டியும் கிடையாது. இவங்க போய் நான் வந்து சென்னையில் மெரினா பீச்சில் நான் வந்து ரோட்டில் கடை வச்சிருக்கேங்க அப்படிங்கிறதுக்கு மாநகராட்சிக்கு ஒரு வரி கட்டுவாங்க, 50 ரூபா 100 ரூபான்னு வச்சு அதை போய் காட்டினா பேங்க்ல போதும். அப்படி வாங்கினவங்களுடைய எண்ணிக்கை 4 லட்சம் பேர். வாங்கினா கொடுப்பாங்கன்னு கேட்காதீங்க, வாங்கினவங்களுடைய எண்ணிக்கை 4 லட்சம் பேர். PLI அப்படிங்கிற உற்பத்தி சாரா ஊக்குவிப்பு திட்டத்தின் மூலம் ஆட்டோமொபைல் துறையில் தமிழ்நாட்டில் மட்டும் 49 நிறுவனங்களுக்கு பலன் கிடைக்கும். அப்படின்னா PLI என்ன, சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த இன்சென்டிவ் வந்து கொடுக்கணும், அந்த காசு வந்து கொடுக்கணும். இது இத்தனையுமே 10 வருஷத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட் தமிழ்நாட்டில் செஞ்சது. முக்கியமான விஷயம், துணை முதலமைச்சர் சொன்ன அந்த 29 பைசால சேராதது. இப்போ நிறைய நான் சொல்ல புரியுதா? அந்த 1 ரூபா கொடுத்தா 29 பைசா வருதா, அதுல சேராம அது 1 ரூபாவோட 29 பைசாங்கிறது வரி பகிர்வு. நான் 100 ரூபா வரியா நான் கேஷா கொடுத்தேன், நீங்க வந்து மிச்சம் எனக்கு 29 ரூபா தான் கொடுத்துருக்கீங்க சரிங்களா. அந்த 29 அப்படிதான் உண்மை, அப்படியே வச்சுக்கோங்க. எந்த டேட்டாங்கிறதுக்கு ப்ரூஃப் இல்லைங்கிறது ஒண்ணு, அப்படியே வச்சு உண்மை வச்சுக்கோங்க. இப்போ நான் இவ்வளவு ஸ்கீம் சொன்னேன் பாத்தீங்களா, இதெல்லாம் யார் காசு? நான் சொன்ன மத்திய அரசுடைய காசு. மத்திய அரசு காசு எப்படி வரும்? இப்படி மாநிலங்களும் வரக்கூடிய வரி வருவாங்க. அப்ப 29 பைசா நீங்க சொன்ன 100 ரூபா வாங்கி 29 ரூபா திருப்பி கொடுத்துட்டாங்க. அப்ப இவ்வளவு ரூபா கொடுத்தாங்களே, அதெல்லாம் என்ன இருக்கு? 41,000 கிலோமீட்டருக்கு நெடுஞ்சாலைகள் போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் தானே. தமிழ்நாட்டில் சாலை வசதி நல்லா இருக்குன்னா அது யாருன்னு பார்க்க வேணுமா? 41,000 கிலோமீட்டர் கற்பனை பண்ணி பார்க்க முடியாது எவ்வளவு பெருசா இருக்க முடியும்னு. புரியுதுங்களா? இதெல்லாம் எங்க காசு வரும்? ஸ்ரீலங்கால ஒட்டுமொத்தமான ரயில்வே நெட்வொர்க் இதுவரைக்கும் எவ்வளவு இருக்குதோ அது இந்த 10 வருஷத்துல மட்டும் தமிழ்நாட்டில் மட்டும் போட்டிருக்காங்க. ஜஸ்ட் இமேஜின். வீடு கட்டி கொடுத்துருக்காங்க, ஜல்ஜீவன் கொடுத்துருக்காங்க, கேஸ் சிலிண்டர் கொடுத்துருக்காங்க, லோன் கொடுத்துருக்காங்க. இது முத்ரா லோன் நான் சொல்லலை உங்கள்கிட்ட. நிறைய கொலாப் திட்டங்கள் இருக்குல்ல சார். இப்போ மத்திய அரசு மாநில நான் சொன்னது எல்லாமே நல்லா புரிஞ்சுங்க. மெட்ரோ ரயில் திட்டம் தவிர எதுல வந்து காசு கொடுத்துருக்காங்க நீங்க சொல்லுங்க. நான் உங்களுக்கு மெட்ரோ ரயில விளக்க வேற செஞ்சேன், நானே பண்ணிக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க. முடியாம சென்ட்ரல் கவர்மெண்ட் முடிச்சு அதுல 60% சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குது. பிரதமருடைய மக்கள் மருந்தகத்துல ஸ்டேட் கவர்மெண்ட் ரோல் என்ன இருக்கு? தேசிய நெடுஞ்சாலையில ஸ்டேட் கவர்மெண்ட் ரோல் என்ன இருக்குது? பட் இந்த கொலாப் திட்டங்கள்ல மத்திய அரசு வரல, நாங்க போட்டு ஈடு கட்டிக்கிட்டு இருக்கோம்னு சொல்றாங்களே சார். அதாவது பொதுவா சொன்னாங்கன்னா அவங்கள்ட்ட கேளுங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னே புரியாம ஏன்ட்ட நீங்க கேட்காது. எனக்கு அந்த எனர்ஜி வேஸ்ட் பண்ண முடியாது. நான் சொல்ல வரேன், தேசிய நெடுஞ்சாலை போட்டதுல ஸ்டேட் கவர்மெண்ட் ரோல் என்ன இருக்குது? மெட்ரோ ரயில 60% வாங்கலன்னு இவங்களை சொல்லுங்க. 12 லட்சம் 18 லட்சம் இலவச வீடு கட்டி கொடுத்தா ஸ்டேட் கவர்மெண்ட் ரோல் என்ன இருக்குது? மக்கள் மருந்தகத்தில் ஸ்டேட் கவர்மெண்ட் வேலை இருக்கு. இவங்க அதே மாதிரி ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி நான் ஒரு மருந்தகம் பண்றேன் முதல் மருந்தகம் கிளப்பியிருக்காங்களே தவிர அது ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபண்டு. ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சொன்னது அது இல்லை. நாங்கள் இந்த ஸ்கீம் பூரா நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, பிரதமருடைய சுவநிதி திட்டம், அந்த ஜல்ஜீவன் திட்டம், இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் 100% ஸ்கீம்ஸ். கொலாபு திட்டமே கிடையாது, சென்ட்ரல் கவர்மெண்ட் 100% ஸ்கீம்ஸ். இதுக்கெல்லாம் காசு எது? வளர்ச்சி திட்டங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது. ஆமா, காசா உங்கள்கிட்ட கொடுக்காம திட்டங்களா இதே தமிழ்நாடு கொடுத்துட்டு இருக்கிறோம். நீங்க என்ன கேக்குறீங்க? காசா கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. ஃபேரா இருக்கணும் வரி பகிர்வு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த பாயிண்ட் சொல்லிடுறேன். பிரதமர் நரேந்திர மோடி பதவியேற்க 2014க்கு முன்னாடி வரைக்கும் மாநிலங்களுக்கான வரி பகிர்வு எவ்வளவு பெர்சன்டேஜ் இருந்துச்சுன்னு இந்த பெருமக்கள் யார்கிட்ட கேட்கணும்? முதலமைச்சர், துணை முதலமைச்சர், நிதியமைச்சர், முன்னாள் நிதியமைச்சர் அண்ணன் PTR பழனிவேல், யாரா ஒரு பெருமக்கள்கிட்ட சார் 2014க்கு முன்னாடி சென்ட்ரல் ஸ்டேட் அது வந்து இந்த வரி பகிர்வுங்கிறது 29 பைசா 39 பைசாங்கிறலாம் அது தனி கதைன்னு வச்சுக்கோங்க. நார்மலா என்ன பண்ணாங்க, இந்த ஃபைனான்ஸ் கமிஷன்லாம் உட்காந்துட்டு அவங்க என்ன பண்ணாங்க, நீத்தி ஆயோக்னு இப்ப சொல்றாங்க, அந்த ஃபைனான்ஸ் கமிஷன் உட்காந்து ஸ்டேட்டுக்கு வந்து இவ்வளவு கொடுக்க முடிவு விடுவாங்க. 100 ரூபான்னா மாநிலங்களுக்கு இவ்வளவு,
மத்திக்கு இவ்வளவு, ரெண்டும் சேர்த்து இவ்வளவு. ஜிஎஸ்டின்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜிஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியில் ஸ்டேட்டுக்குன்னு தனியாக அப்படியே போயிடும். நீங்கள் ஒரு 18% வாங்குறீங்கன்னா ஒரு பேச்சுக்கு, அதில் வந்து ஒரு 8% ஸ்டேட்டுக்குன்னு போயிடும், ஒரு 8% சென்ட்ரலுக்கு போயிடும், மிச்சம் இருக்கிற ஒரு பர்சன்ட் ஸ்டேட் ரெண்டுக்கும் சேர்ந்து கம்பைன் ஆகும். இப்படி அங்கேயே அந்த அமௌண்ட் 3ஆக பிரிஞ்சிடும். புரியுதா நான் சொல்றது? திருப்பி சொல்லட்டுமா? அதே மாதிரி எல்லா விஷயத்துலையுமே மாநிலங்கள் வரிப்பயிர் கொடுத்துருந்தாங்க. அந்த வரிப்பயிர்வு எத்தனை பர்சன்டேஜ்னு அந்த நீத்தி ஆயோக்கோ இதுக்கு முன்னாடி ஃபைனான்ஸ் கமிஷனோ நிர்ணயிச்சிருந்தாங்க. அப்படி வந்து திட்ட கமிஷன், பிளானிங், ஃபைனான்ஸ் கமிஷன்ல பிளானிங் கமிஷன், அப்படி முன்னாடி பிளானிங் கமிஷனும் இன்னைக்கு நீதி ஆயோக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தது முன்னாடி 27லேருந்து 36 வரைக்கும் காங்கிரஸ் பேர்ல வந்துச்சு. இன்னைக்கு 48% போய் நிற்கும். 50% கேட்கிறாரே சார். 51 70 வச்சுக்கோங்க. நேற்று வரைக்கும் எங்க பண்ணிட்டு இருந்தீங்க? நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்தீங்களே, அப்ப 50 வாங்குனீங்களான்னு கேட்கு. உங்களுக்கு புரியுங்களா? நீங்க ஆட்சி கையில சாவியை வச்சிருக்கும் என்ன பண்ணீங்க? காலச்சூழல் வந்து மாற மாற எங்களுக்கு 50% கொடுங்க. மாநிலத்தில் ரெக்வஸ்ட் பண்ண வேண்டியது இல்லை சார், உரிமை சார், கிடைக்கும். அது ஒன்றும் குழப்பம். நான் கேட்கிறேன், இதை ஒரு முதலமைச்சராக இருந்தவர் இன்னைக்கு பிரதமராக இருக்கிறார், அவருக்கு தெரிஞ்சிருக்குது. நீங்க முதலமைச்சராக இருந்தீங்க, மத்தியில் ஆட்சியில் பண்ணீங்க. மன்மோகன் சிங் கோபாலபுரம் வீட்டு வாசல்ல வந்து சொன்னார் பிரதமராக இருந்துட்டு, நாங்கள் இவருடைய வழிகாட்டுதல் பேர் தான் நாட்டை நடத்துகிறோம்னாரு கலைஞரை பார்த்து. சரிங்களா? அப்ப நாட்டையே வழி நடத்தக்கூடிய இடத்துல நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்குறேன். அதுக்கு பதில் வரும்ல. மும்மொழி கொள்கையாகட்டும், டீலிமிட்டேஷன் எல்லாத்துக்கும் நீ சண்டை போறீங்க. நீங்க அங்க இருந்த போது என்ன பண்ணீங்கன்னு கேட்குது. அப்படிதான் நீங்க தான் நீங்க சேனல் ஆங்கராக வந்திருக்கீங்க. அவரை பேட்டி எடுத்துக்கலாமே, இவரை பேட்டி எடுத்துக்கலாமே நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு கேட்பாங்கல்ல, தம்பி நம்ம எடுத்துக்கலாம்னு கேட்பாங்கல்ல. நீங்க இருந்தீங்கல்ல, அவ்வளவுதான் எளிமையான கேள்வி. நீங்க மத்தியில 20 வருஷத்துக்கு மேல ஆட்சியில் இருந்திருக்கீங்க, கேபினெட்ல இருந்திருக்கீங்க, உங்களுடைய டெவல் ஆட்சி இருக்கு, கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணிருக்கீங்க, பிஜேபி கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணிருக்கீங்க, காங்கிரஸ் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ அக்ராஸ் பார்ட்டி நீங்க சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. அப்பெல்லாம் உங்க கையில சாவியை கொடுத்த போலாம் நீங்க பாதுகாக்காம வேற ஒருத்தர் சாவி வச்சிருக்கும் போது நீ சாவி வச்சிருக்கீங்க, நீ சாவி சொல்லிட்டு இருந்தா. இந்த ஃபேர் டீலிமிட்டேஷன் ஆகட்டும், மும்மொழி கொள்கை ஆகட்டும், இது எல்லாமே வந்து திசை திருப்புறது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எப்படி இல்லைன்னு சொல்லுங்க, எப்படி இல்லைன்னு சொல்லுங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை, குடிச்சு போட்டு மக்கள் செய்யக்கூடிய விஷயம், அந்த குடிப்பதத்தில் நடந்திருக்கக்கூடிய ஊழல். வணிக வரித்துறை வந்து இன்னைக்கு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்கு நேற்று. தமிழ்நாட்டில் வணிக வரி மோசடிகள் மூலமா 970 கோடி ரூபாய் நாங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் இருக்காங்க. வணிக வரி மோசடியில் என்ன பண்ணுவாங்கன்னா, விலைப்பட்டியல் போடலை, உள்ள வந்து விலை வைக்கல, நிர்ணயிச்ச விலைக்கு விற்கல, எம்ஆர்பி விற்கலன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தான் சேர்த்து வந்து மோசடி சொல்லுவாங்க. அப்புறம் உள்ளீட்டு வரி உட்பட நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அது எந்த டாஸ்மாகாவது இந்த வணிக வரித்துறை போயிருக்குதா? ஒரு டாஸ்மாக் கிடைக்காது போயிருக்கா? அங்கே வந்து பில்லே கொடுக்காம தான் வந்து விற்பனை பண்ணுறாங்கன்னு தெரியுமா தெரியாதா? நீங்கள் குடிப்பீங்களா இல்லையா நான் கேட்க மாட்டேன். ஆனால் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் சொல்லுறது நான் சொன்னேன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கேயாவது ஒரு டாஸ்மாக் கடையில் நீங்கள் போர்டு போட்டிருக்கீங்களா? பீர் இவ்வளவு, விஸ்கி இவ்வளவு, பிராந்தி இவ்வளவு, குவார்டர் இவ்வளவு, எங்கேயாவது போட்டுருங்களா? பிராண்ட் எந்த நேமாவது தெரியுமா? எந்த நீங்கள் விரும்பின பிராண்டாவது போல கிடைக்குமா? ஒவ்வொரு பாட்டிலுக்கு மேலே கூட வைக்கிறாங்களா இல்லையா? அதுக்கு ஏதாவது பில். இப்போ ஒரு நாளைக்கு ஒரு கடையில் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா தான் கூட, 10 ரூபா 30 ரூபாய்க்கு சொல்ல நான் விட்டுருங்க, 10 ரூபா வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு பாட்டில் 100 பாட்டில் விற்கிதுன்னு வச்சுக்கோங்க, மொத்தமே 100 பாட்டிலாக வைக்கணும். அப்போ இந்த 1000 ரூபா ஒரு கடையில், சரிங்களா? 4000 கடை தமிழ்நாடு முழுக்க இருக்குது. அட்லீஸ்ட் நான் 4500 கடை இருக்குது, 4000. அப்போ இந்த ஒரு நாளைக்கு ஜென்ரேட் ஆகிற அமௌண்ட் எங்க? அப்போ வருஷத்துக்கு எவ்வளோ ஜென்ரேட் ஆகுது? இது எல்லாமே அந்த ஊழியர் ஆட்டையை போட்டு போயிடுவாரா? அது யாரா நம்புறாங்களா? அப்போ யார் யாருக்கு பங்கு போகுது? அப்ப இதை வந்து வணிக வரித்துறை கண்டுபிடிச்சிருக்கா? அப்ப நீங்க வந்து இதெல்லாம் பேசக்கூடாது. சட்டம் ஒழுங்கு பத்தி பேசக்கூடாது, கொலைகள் பத்தி பேசக்கூடாது, பாலியல் வன்முறை பத்தி பேசக்கூடாது. அப்ப என்ன செய்யுது? மும்மொழி கொள்கை என்ன பிரச்சனை? யார் உங்களை என்ன தன்னா? அந்த டீலிமிட்டேஷனுக்காக மாநில முதலமைச்சர்களையும் தோழமை இயக்கங்களையும் கூட்டு வச்சு பேசினாங்க. அந்த இடத்துல 7 மொழியில மொழி மாற்றம் நடக்குது. எப்படி நடத்த முடியும்? பஞ்சாபில் எப்படி சார் நீங்க மொழி மாற்றம் பண்ணுவீங்க? பஞ்சாபி தெரியாம ஒரு முதலமைச்சர் தமிழ்ல பேசுறாரு, அதை பின்னாடி உட்கார்ந்து ஒரு சிங்கு வந்து பஞ்சாப்ல மொழிபெயர்க்கிறார். எப்படி தெரியும்? ஹிந்தியில மொழிபெயர்க்கிறாங்க, இங்கிலீஷ்ல மொழிபெயர்க்கிறாங்க, மலையாளத்துல, கன்னடத்துல, தெலுங்குல, ஒடியால எப்படி மொழிபெயர்க்க முடியும்? பிராந்திய மொழிகளுக்கு வந்து இந்த வெயிட்டேஜ் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்ற ஏற்கிறீங்களா சார்? பிராந்திய மொழிகளுக்கு நான் பிராந்திய மொழிகள் தானே வச்சிருந்தீங்க. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? பஞ்சாப் பிராந்திய மொழி இல்லையா? ஒடியா பிராந்திய மொழி இல்லையா? தெலுங்கு, கன்னடம், மலையாளம் பிராந்திய மொழி இல்லையா? அந்த பிராந்திய மொழியில் தான் நீங்க பேசுனீங்க, அதுல தானே டிரான்ஸ்லேட் பண்ணீங்க. அதை தானே சொல்றாங்க. காங்கிரஸ் கட்சியை கூட உட்கார வச்சிருக்காங்க. அந்த கட்சியோடைய ஆட்சியில தான் 2 மொழிக் கொள்கை வந்துச்சு, 2 தேசிய கல்விக் கொள்கை வந்துச்சு. அந்த 2 தேசியமும் ஹிந்தி கம்பல்சன் இருந்துச்சு. இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி கொண்டு வந்த தேசிய கல்விக் கொள்கை ஹிந்தி கம்பல்சன் இருந்துச்சு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி கொண்டு வந்த தேசிய கல்விக் கொள்கை ஹிந்தின்னு இல்ல. நீங்க சொன்ன அந்த பிராந்திய மொழியில் வளர்த்துக்கன்னு சொல்றாங்க. நான் சொல்றேன், திருத்தணி பக்கத்தில் தெலுங்கு வச்சுக்கோங்க, கோயம்புத்தூர் பக்கத்தில் மலையாளம் வச்சுக்கோங்க, நாகூர் பக்கத்தில் மலையாளம் வச்சுக்கோங்க, வேலூர் பக்கத்தில் தெலுங்கு வச்சுக்கோங்க, தருமபுரி கிருஷ்ணகிரி பக்கத்தில் கன்னடா வச்சு. யாரும் உங்களை தடுக்கிறா? இன்னைக்கு ஒரு ஸ்கூல்ல இத்தனை வாத்தியார் வச்சு ஒரு லாங்குவேஜுக்கு எடுக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி எடுக்கிறாங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க. சென்னை மாநகராட்சியுடைய அதிகாரப்பூர்வ மொழிகள் என்னன்னு நீங்க கேளுங்க. சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு,
தெலுங்கு, உருது சொல்லித்தரப்படுது. என்கிட்ட ஆர்டிஐல ரிப்ளை நான் வச்சிருக்கேன். சென்னை மாநகராட்சி பள்ளியில் என்னென்ன மொழிகள் சொல்லித்தரப்படுகிறது, உருதுக்கு எப்படி வந்துச்சு, தெலுங்குக்கு எப்படி வந்துச்சு, பிரெஞ்சுக்கு எப்படி வந்துச்சு, தமிழுக்கு எப்படி வந்துச்சு. இப்போ இங்கே உங்களுக்கு மட்டும் 5 லாங்குவேஜ் வருது, எப்படி வந்துச்சு? உருதுவும் தெலுங்கு ஓகே, ஹிந்தி கூடாதா? இப்போ இங்கே சொல்லித்தரதானே தேசிய கல்விக் கொள்கையில் இருக்கு. தெலுங்கு எங்கன்னு வந்துச்சு? பக்கத்து மாநில மொழி தானே. அப்போ நம்ம திருத்தணி, திருவள்ளூர் பல இடங்களில் பேசுகிறோம், அப்போ பேச வேண்டியதானே, ஒன்றும் பிரச்சனை. அதை தானே தேசிய கல்விக் கொள்கை சொல்லுது. அதில் உங்களுக்கு என்ன ஒருத்தது? ஹிந்தி படிக்கணும், ஹிந்தி படிச்சு போறான், எந்த பிராந்தி மொழிகளும் வச்சுக்கோங்க, தேசிய கொள்கை தெளிவா இருக்குதா இல்லையா? அப்ப மடைமாற்று முயற்சின்னு ஏன் சொல்ல மாட்டாங்க? அதிகமான மொழிகளை வந்து கம்பைன் பண்ணி இந்த மாதிரி நம்ம ஒரு குழப்பத்துக்குள்ள போகும்போது இல்லப்பா நம்ம வந்து ஒரு மொழியில போலாம் அப்படிங்கிறப்ப நார்மலா முடிவெடுக்கிற அதிகாரம் உங்கள்கிட்ட தானே சார் இருக்கு. நீங்க தானே சார் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ண போறது யாரு? பரந்தூர்ல விமான நிலையம் கட்ட போறது ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. அந்த இடத்தை செலக்ட் பண்ணி கொடுத்தது யாரு? பதில் சொல்லுங்க. தெரியுமா தெரியாது சொல்லுங்க. தமிழக அரசு. அப்புறம் அந்த இடத்துல இழப்பீடு கொடுக்கறதுக்கு நோட்டிபிகேஷன் கொடுத்தது அறிவிச்சது யார்? கலெக்டர். அமித்ஷா வந்து கொடுக்குறாரா? அஸ்வினி வைஷ்ணவ் வர்றாரா? நிதியமைச்சர் வந்தாங்களா? கலெக்டர் எந்த யாருக்கு ரிப்போர்ட் பண்றா? அமித்ஷா யோகி ஆதித்யநாத் ரிப்போர்ட் பண்றாரா? என்ன யாருக்குமே எதுவுமே தெரியாது, தெரிஞ்சிடக்கூடாது முடிவு பண்ணிட்டீங்களா? இம்ப்ளிமெண்டிங் ஆஃபீஸர் நீங்க தானே சார். 3 மொழி கொள்கை வச்சுக்கன்னு சொல்றாங்க. நான் ஏதோ ஒரு மொழி கொள்கை வச்சுக்கிறேன், சந்தோஷமா போச்சு, நான் 3 மொழி வச்சுக்கிறேன், நான் பண்ணிட்டு போறேன். நீங்க தமிழுக்கு தெலுங்கு சொல்லி கொடுங்க பூரா. நீங்க திராவிட மாநிலங்கள் தானே சொல்றீங்க. நான் பஞ்சாபி சொல்லி தர மாட்டேன், ஒடியா சொல்லி தர மாட்டேன், குஜராத் சொல்லி தர மாட்டேன், மராட்டி சொல்லி தர மாட்டேன், ஹிந்தி கட்டாயம் சொல்லி தர மாட்டேன். இங்க திராவிட மாநிலம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியாது, மராட்டி குஜராத் வரைக்கும் திராவிட மாநிலம் போதுங்கிறது தெரியாது, அதை விட்டுருங்க. நான் தமிழ்நாட்டில் கூட சுத்தி கூட மாநிலம் தெலுங்கு சொல்லி கொடுங்க, நம்ம ஆளு காங்கிரஸ்கார ஆள்றாரு. கன்னடம் சொல்லி கொடுங்க, காங்கிரஸ்கார ஆள்றாரு. மலையாளம் சொல்லி கொடுங்க, கேரளாக்கார கம்யூனிஸ்ட்கார ஆள்றாரு. எல்லாம் உங்க கூட்டணி கட்சியா தானே ஆளுது. வாங்கிக்கங்க. அவங்க யாராவது தமிழ் சொல்லி கொடுப்பாங்களான்னு கேளுங்க. புரியுதுங்களா? வந்து உட்கார்ந்தாங்கல்ல எல்லாமே ஆரம்பிச்சிடும். அவங்கள்ட்ட அவங்க ஸ்கூல்ல தமிழ் சொல்லிட்டு கேளுங்க. அதை செய்ய மாட்டீங்க. நம்ம ஊர்ல செய்ய மாட்டீங்க, அதை செய்ய மாட்டீங்க. உங்களுக்கு ஹிந்தி வேணுமா ஹிந்தி வச்சுக்கோங்க, தெலுங்கு வேணுமா தெலுங்கு. யார் தடுத்தா? 3 மொழி சார். நீங்க கான்ஸ்டியூஷன் என்ன போட்டுக்கோ அதானே பார்க்கணும், சட்டத்தில் என்ன போட்டுக்கோ அதானே பார்க்கணும், ஜீவோல என்ன போட்டுக்கோ அதானே. பேப்பர்ல ரொம்ப தெளிவா போட்டு ஏதேனும் ஒரு இந்திய மொழி, ஹிந்தி மொழின்னு சொன்ன போது பேசாம உட்காந்துக்கிட்டீங்க. அவங்கள பக்கத்தில் உட்கார வச்சிருக்கீங்க. இந்திய மொழின்னு சொன்ன மட்டும் சண்டை போடுறீங்க. அப்ப நீங்க எதுக்கு எல்லாருக்கும் போர்டு எப்படி போட்டீங்க? அந்த இதுல மாநில முதலமைச்சர் கலந்து கூட்டத்தில் ஒருத்தர் பேர் இங்கிலீஷ்லயும் தெலுங்குலயும், இன்னொருத்தருக்கு வந்து கன்னடத்துல, இன்னொருத்தருக்கு மலையாளத்துல, இன்னொருத்தர் பஞ்சாப்ல. எப்படி போட்டீங்க? போட்டதெல்லாம் சரியா தப்பான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? யார் அங்கந்தே கொண்டு வந்துட்டாரா போர்டு? அவரு பஞ்சாப்ல இருந்து வந்து பகவத் மான் சிங் அவரே கொண்டு வந்துட்டாரா? நம்ம தானே போட்டோம். எப்படி தெரியும்? அப்ப நம்ம பஞ்சாபி தெரியாட்டு எப்படி போடுவீங்க? அதைத்தானே தேசிய கல்விக் கொள்கை சொல்லவா? ஊட்டியில மலைவாழ் மக்கள் பேசக்கூடிய எல்லா மொழியும் காலியாயிருச்சு. அந்த மொழியியல் வல்லுநர் சொல்றாரு தமிழாளன்றார். ஏன்? ஊட்டியில் இருக்கிறவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய படுகா வந்து சிட்டிக்குள்ள வர்றாரு, குன்னூர்ல இருந்து மேல வராரு, கோத்தக்கூர்ல இருந்து மேல வராரு, மேல இருந்து கீழே போறாரு, பிளேன்ஸ் போறாரு, கோயம்புத்தூர் போறாரு, மேட்டுப்பாளையம் போறாரு. அவர் தமிழ்ல இன்டராக்ட் பண்ணிருக்கு. தமிழ்ல பேசி 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 வீட்டுக்குள்ள தமிழ் பேச ஆரம்பிச்சுறாங்க. தமிழ் வந்துருச்சு. அவங்களுடைய தாய்மொழியான பூர்வீக மொழியான படுகை மொழி மூலம் மற்ற மொழியெல்லாம் தோடர் மொழி மூலம் மற்றெல்லாம் காணாம போச்சு. இது எங்க சேனல் நான் போட்டிருக்கேன், உங்களுக்கு வேணா எடுத்து கொடுக்குறேன். மொழி ஆய்வாளர் சொல்லிருக்க எங்களுடைய பழங்குடி மக்களுடைய மொழி புறம் பிரிச்சு தமிழாளன்றார். என்ன செய்ய போறீங்க? அந்த மொழியை வளர்க்கறதுக்கான ஏற்பாடு அவங்க பண்ணணும், தமிழை வளர்க்கறதுக்கான ஏற்பாடு நம்ம பண்ணணும், ஹிந்தியை வளர்க்கறதுக்கான ஏற்பாடு அவங்க பண்ணுவாங்க. தமிழை வளர்க்கறதுக்கான ஏற்பாடு என்ன பண்ணிருக்கீங்க சொல்லுங்க? எல்லா ஜீவோவும் தமிழ்ல தான் வருதுன்னு சொல்லுங்க. முதலமைச்சருடைய அறிக்கையை தவிர, மாநில அமைச்சர் பெருமக்களுடைய அறிக்கையை தவிர எந்த ஜீவோ தமிழ்ல பார்த்திருக்கீங்க நீங்க சொல்லுங்க? தமிழை எப்படி வளர்த்தீங்க? மாறாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்றாரு, டிசம்பர் மாசத்துல இருந்து இந்தியாவில எல்லா மாநிலங்களுக்கும் அந்தந்த மாநில மொழியிலேயே மத்திய அரசு கடிதம் அனுப்பும். எப்படிப்பட்ட முயற்சி அவங்க எடுத்துட்டு இருக்காங்க? 2014 இருந்து இன்னைக்கு வரைக்கும் எத்தனை தேசிய தேர்வுகள் தமிழ் எழுதப்பட ஆரம்பிச்சிருக்கு? இதற்கு முன்னாடி ஒரு சுதந்திர இந்திய வரலாற்றுல இருந்து கிடையாது. அப்போ மும்மொழி கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு இந்த எதிர்ப்பு இது எல்லாமே திமுக அரசியலுக்காக பண்றது அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க? மத்திய நீதியமைச்சர் ரொம்ப தெளிவா சொல்லிருக்காங்க, இந்த ஊர் பிரச்சனையை பேசக்கூடாது, உள்ளூர்ல என்ன நடக்குன்னு பேசக்கூடாது. ஒன்னா அதிமுக என்ன சண்டை நடக்குது, செங்கோட்டை என்ன செய்வாரு, இபிஎஸ் ஓபிஎஸ் ஒண்ணு சேருவாங்க, இதை பேசிட்டே இருக்கணும். இங்க பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லையா, டபக்குன்னு ஓடி போயிட்டு உத்தரப்பிரதேசல இருந்து அராஜகம் கிளம்பிடணும். இல்ல அதுவும் கிடைக்கலையா, அப்ப வந்து மத்திய அரசுடைய மும்மொழி கொள்கை. நான் மும்மொழி கொள்கை சண்டைக்கு போவோம். டாக்டர் தமிழிசை ரொம்ப தெளிவா சொல்றாங்க, மத்திய அரசு இந்தியை திணிச்சா நாங்களே எதிர்ப்போம்ட்டாங்க. இதுக்கு மேல ஒரு ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு வேணுமா? மத்திய அரசு இந்தியை திணித்தா நாங்களே எதிர்ப்போம்னு பிஜேபியோடைய முன்னாள் மாநில தலைவர் 2 மாநிலங்களுடைய ஆளுநர் சொல்லிட்டாங்க. எங்க திணிச்சிருக்கு நீங்க ப்ரூவ் பண்ணும்ல. ஃபேர் டீலிமிட்டேஷன் கேட்கறதே தப்பா அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்களே சார் திமுக. நீங்க இன்னும் வேலைக்கு அப்ளை பண்ணல,
எனக்கு சம்பளம் எவ்வளோன்னு சொல்லுன்னு முதல்ல அப்ளிகேஷனை போடுங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க, வேலை உறுதியாகட்டும், அதுக்கப்புறம் சம்பளம் பேசுவோம். பிடிச்சிருந்தா பாருங்க, பிடிக்காட்டி போகும். டீலிமிட்டேஷன் எங்கே நடந்துருச்சு அப்படின்னு ஃபேர் டீலிமிட்டேஷன் கேட்குறீங்க. டீலிமிட்டேஷன் ஒன்று நடந்தா தானே ஃபேர் டீலிமிட்டேஷன் சொல்லணும். சரிங்களா? அதிகாரம்னு ஒன்று வந்தா தானே பகிர்ந்தளிக்கிற பற்றி பேசணும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அதிகாரம் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதிகாரம் இருக்குது, நீங்க பகிர்ந்தளிக்க சொல்லி சண்டை போடுறீங்க. பியூட்டிஃபுல். அப்போ அதிகாரம்னு ஒன்று இருக்க போய் தானே டீலிமிட்டேஷன் எங்கே இருக்குன்னு காட்டுங்க. யார் என்ன தரவு கொடுத்துருக்கா சொல்லுங்க. பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு, அமித்ஷா என்ன சொல்லியிருக்காரு, மத்திய அரசு என்ன சொல்லியிருக்கு, உங்கள்ட்ட ஏதாவது பேப்பர் காட்டுங்க. மாண்பு முதலமைச்சர்கிட்ட, துணை முதலமைச்சர்கிட்ட, பாராளுமன்றத்தில் கூடி எல்லாம் வந்து பேசின பொதுமக்கள் எல்லாம் நீங்கள் யாராவது ஒரு பெருமக்கள் சொல்லட்டும், இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. டீலிமிட்டேஷன் போல எங்க இருக்கு? மக்கள் தொகை கணக்கெடுப்பே நடக்கல. மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்தா தானே சார் தெரியும் நமக்கு. 1971 சென்சஸ் படி போயிட்டு இருக்கோம். 2011 சென்சஸ்க்கு அப்புறம் நடக்கல. 2021 சென்சஸ் நடந்திருக்கணும், கோவிட் வந்துருச்சு. 2025 ஆரம்பிச்சு 26 சென்சஸ் எடுக்க போறேன்னு இருக்காங்க. 26 எடுத்து அதுக்கப்புறம் டீலிமிட்டேஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 29 தேர்தல் வந்து டீலிமிட்டேஷனோட 33% மகளிர் ஒதுக்கீடு நடத்த போறாங்க. அப்ப 2026 டார்கெட் இன்னும் பேப்பரே ஆரம்பிக்கல. ஒருவேளை மத்திய அரசு நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அதை வந்து பாப்புலேஷன் பேஸா கொண்டு வராதீங்க அப்படிங்கறது. பாப்புலேஷன் பேஸா கொண்டு வந்து யார் சொன்னா? உங்கள்கிட்ட கொண்டு வந்துடாதீங்க அப்படின்னு நான் சொல்றது நீங்க புரிஞ்சுங்க. நீங்க ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க, அந்த கம்பெனி ஆரம்பிக்கும் போது நீங்க செட்டியார் சமூகத்தை யாரையும் வேலைக்கு எடுக்காதீங்கன்னு ஆரம்பிச்சா என்ன அர்த்தம்? எனக்கு புரியவே இல்லையே. இவனுக்கு புரியவே இல்லையே. நீங்க கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க, யாரை எடுப்பீங்க, யாரை ஒண்ணுமே தெரியாம நீங்க வந்து ஒரு கணக்கு போட்டு ஒரு சும்மானத்துக்கு போட்டு நாலு செட்டியார் சமூகத்தை சேர்ந்தவங்களாம் நமக்கு எதிராக இருக்குதோ அந்த கம்பெனி பாக்குறதுக்காக, அதுதான் திசை திருப்புதுன்னு சொல்லுது. உங்களுக்கு புரியுங்களா? கலாட்டா இந்தியாவில் செட்டியார்களுடைய பங்களிப்பு என்ன அப்படின்னு ஒருத்தர் கலைப்பு ஆரம்பிச்சு. கலாட்டா நிறுவனத்துல செட்டியார்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, ஏன் அந்த ஒதுக்கீடு செய்யல ஒருத்தர் கலைப்பு விடுறாரு. என்னதுக்காகும்? எப்ப நாங்க செட்டியார் நாடார்னு பார்த்து எடுக்கிறப்ப நாங்க ஆள் பார்த்து எடுக்கிறோம் சொல்லுவீங்க. எடுக்கவே இல்லை நான்றேன். புரியல? நீங்களா ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்க, 100 பேர் வேலைக்கு இருக்கிறாங்க. நான் கம்பெனி கலாட்டான்னு போர்டை போட்டீங்க, வாசல் நாள் கலாட்டா பண்ண ஆரம்பிச்சேன். என்ன செய்வீங்க? அதுதான் நீங்க டீலிமிட்டேஷன் சொல்லியிருக்கீங்க. ஃபேர் டீலிமிட்டேஷன் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. நீங்க வரவே இல்லை, நீங்க இருக்க ஆக போறீங்கன்னு நான் வெள்ளத்தடுப்பு பணிகள் செய்வோம் சொல்லிருக்கீங்க. என்ன பண்ணிருக்கீங்க? வருமுன் காப்பம் சொன்னீங்கல்ல, காத்தீங்களா? சொல்லுங்க. உயிர் பலி குறைச்சிங்களா, சேதம் குறைச்சிங்களா? 48% 98% வரைக்கும் சொல்லுங்க. வேலையை முடிச்சிட்டோம். போன வெள்ளத்துக்கு என்னாச்சு நீங்க சொல்லு. சென்னை தத்தளிச்சுதா இல்லையான்னு சொல்லுங்க. அப்ப எங்க போச்சுன்னு கேளு. வருமுன் காத்திருந்தீங்கன்னா வெள்ளம் வந்து பிரச்சனையா இருக்கக்கூடாது. வெள்ளம் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நீங்க நிவாரணி கேட்டீங்க. அப்ப வெள்ளம் பிரச்சனை ஆகலைன்னா எப்படி நிவாரணி? அப்ப வெள்ளம் பிரச்சனை ஆச்சுன்னா தடுப்பு என்னாச்சு? நான் சொல்ல முடியுதா? வெள்ளத்தை தடுத்துட்டீங்க, முன்னாடி வேலையெல்லாம் பார்த்தீங்க. அப்புறம் வெள்ள பாதிப்பு எப்படி வரும்? வெள்ள பாதிப்பு வந்துருச்சு, அப்ப வெள்ள தடுப்பு பண்ணி என்னாச்சு? வெள்ள பாதிப்பு வந்துருச்சுன்னு ஏன் நிவாரணம் கேட்குறீங்க? அப்ப வெள்ள தடுப்பு என்னாச்சுன்னு கேட்பாங்கல்ல. அப்போ இந்த ஃபேர் டீலிமிட்டேஷன்ங்கிறதும் திசை திருப்புதல் அப்படிங்கறதுல உறுதியா இருக்கீங்க சார்? என்ன நீங்க காரணம்? நான் வந்து ஏதோ அரசியல் காரணத்துக்காக சொல்லிட்டு போறேன். அனைத்து கட்சிகளும் திமுக சார் எத்தனை கட்சி சொன்னாங்க? நான் சொல்றேன், இப்ப பிஜேபி தானே சார் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆளுங்கட்சியா இருக்குது. சரிங்களா? அவங்க வந்து ஒரு சமூகத்துக்கு இதெல்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா நீங்க ஒத்துக்கிடுவீங்களா? எப்படி முடியும்? ஏன்? அவங்களுக்கு தான் ஆளுங்கட்சி, அவங்களுக்கு தான் எண்ணிக்கை இருக்கு. அவங்க ஆளுங்கட்சி ரூலிங் பார்ட்டி எல்லாரும் வராங்களா? கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ண முடியுங்களா? அப்ப யாரு போனாலும் தப்பு தான். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம். அவ்வளவுதான். 15 பேர் சேர்ந்தானே, 18 பேர் சேர்ந்தானே, 20 பேர் சேர்ந்து ஒருத்தர் கொண்டுட்டாங்க அப்படின்னா ஏத்துக்க முடியுமா? 2 பேர் சேர்ந்து சொன்னா நம்ம வந்து தண்டிச்சிருவோம். 20 பேர் செஞ்சாங்க நம்ம என்ன சார் செய்யறதுன்னு சொல்லுவீங்களா? எத்தனை பேர் செஞ்சா நியாயம் செய்தார்களா தப்பா? அவ்வளவுதான் கேள்வி. நியாயம் வச்சுன்னா ஒருத்தர் சொன்னாலும் மதிப்பு கொடுக்கணும். அநியாயம் வந்து 50 பேர் சொன்னாலும் ஏற்க முடியாது. இதுல நான் சொல்றது அவர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னு விட்டுருங்க, என்ன தரவு இருக்குன்னு கேளுங்க. டிரான்ஸ்பரன்சியா நீங்க சொல்லிட்டீங்கன்னா நாங்க எதுக்கு இவ்வளவு பிரச்சனை பண்ண போறோம்? டிரான்ஸ்பரன்சியா நீங்க சொல்லிருங்க. பல இடங்கள்ல பேசிட்டேன், திரும்ப ஒருக்க உங்களுக்காக பேசிடுறேன். கோயம்புத்தூர்ல பிரதமர் துணை உள்துறை கோயம்புத்தூர்ல உள்துறை அமைச்சர் பேசுறாரு. அதுல வந்து நாங்க தமிழ்நாட்டுக்கு எண்ணிக்கை குறையாது ஒன்னு சொல்லிட்டாரு. 2 புரோரேட்டா அப்படி பண்ணுவோம் 2 சொல்லிட்டாரு. விகிதாச்சார அடிப்படையில் மக்கள் தொகை அடிப்படையில் கிடையாது சொல்லிட்டாரு. இதற்கு முன்னாடி விகிதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடு வேணும்னு சொன்னவர் ராகுல் காந்தி. அப்படி செஞ்சா தென் மாநிலங்கள் பாதிக்கப்படும் 2023 ஆந்திரால சொன்னவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி. நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்றீங்க? மக்கள் தொகை அடிப்படையில் இடஒதுக்கீடு வேணும்னு கேட்ட ராகுல் காந்தியை பக்கத்தில் வச்சிருக்கீங்க. அப்படி பண்ணா தென் மாநிலங்கள் பாதிக்கப்படுங்க அப்படின்னு உங்களுக்கு முன்னாடி 2023 சொன்ன பாரத பிரதமர். நீங்க டீலிமிட்டேஷன் பிரச்சனை எப்ப ஆரம்பிக்கிறீங்க? 2025. 2023 2 வருஷம் முன்னாடி இப்படி செஞ்சா தென் மாநிலங்கள் பாதிக்கும் சொன்னவர் பிரதமர். யார் இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் தமிழுக்காக இருக்கா? இந்த 25 வருட ஃப்ரீஸ் அப்படிங்கறத வந்து முன்னிறுத்தி இருக்காங்க. இது ஒரு தீர்வா? இது ஒரு தீர்வா? ஒரு பிரச்சனை உடனே 50 வருஷம் தள்ளி போட்டு
இது தீர்வா? 1971 சென்சஸ் படி இன்னைக்கு போயிட்டு இருக்கிறோம். 71க்கு 2025 எத்தனை வருஷம்? 55 வருஷம். மக்கள் தொகை எங்க போயிருச்சு? அப்ப அப்டேட் பண்ணுங்க. நான் என்ன சொல்றேன், கார்கள்னால பஸ்னால புகை ரொம்ப அதிகமாக வருது, சுற்றுச்சூழல் கீழே விடுது. அப்படியே ஃப்ரீஸ் பண்ணுங்க, வாங்க எல்லாரும் மாட்டு வண்டியில் போகும். ஒத்துக்கிடுவீங்களா? மாட்டு வண்டி சுற்றுச்சூழலுக்கு உகந்தது. டிராக்டர், கார், ஜீப்பு எல்லாம் புகை காக்குது. வேண்டாம், நிப்பாடிங்க, ஃப்ரீஸ். நம்ம 1930 ஃப்ரீஸ் பண்ணிடுவோம். நம்மள ஊருக்கு 4 கார் மட்டும் இருக்கட்டும். இப்போ எல்லாம் மிடில் கிளாஸ் பூரா கார் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, யாருக்கு கார் கிடையாது, தேர் கிடையாது, ஓடு. சந்தோஷமா? அப்ப காமன் மேனோடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யறது உங்களுக்கு கணக்கா 20 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி இருந்தா 20 லட்சம் பேர் அந்த எம்பியை பார்க்க முடியுமா சார்? அந்த எம்பி தான் அந்த 20 லட்சம் பேரை பார்க்க முடியுமா சார்? 12 லட்சம் பேருக்கு தமிழ்நாட்டில் ஆவரேஜா இருக்கு. 12 லட்சம் பேர் ஒரு எம்பியை பார்க்க முடியுமா? என்ன நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க? எங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை குறைச்சிடாதீங்க. நீங்க வந்து குறைப்போம் யாருங்க சொன்னா? 7.18% வந்து அது அப்படியே இருக்கு. யாருங்க குறைப்போம்னு சொன்னா? அது மேல சொல்லுங்க. குறைச்சிடாதீங்க. நான் தான் சொல்றேன், ஏற்கனவே இந்த பேட்டி ஆரம்பிக்கும்போது நான் சொன்னேன், நீங்க வந்து ₹1 கொடுத்தா 29 பைசா கொடுத்து யார் கொடுத்தா, எங்க இருந்து இது தர வந்து இப்ப சொல்லிருக்கீங்களா? அதே மாதிரி எங்களுக்கான குறைச்சிடாதீங்க. யார் குறைப்போம்னு சொன்னா? நடக்கவே இல்லை, நடக்க போறது இல்லைன்னு 2 பேர் சொல்லிட்டாங்க. யார் சொல்லிருக்கா? பிரதமரும் உள்துறை அமைச்சரும். அவங்களோட உங்களுக்கு ஏதாவது தரவுகள் இருக்குதா? அவங்களோட உங்கள்கிட்ட ஏதாவது இன்புட் இருக்குதா? அவங்கள்ட்ட தான் நீங்க கேட்டீங்க. ஒருத்தர் 2 வருஷம் முன்னாடி சொல்லிட்டாரு, ஒருத்தர் 2 மாசம் முன்னாடி சொல்லிட்டு அப்புறம் பிரச்சனை கிளப்புறீங்கன்னு நோக்கம் திசை திருப்பதா வேற ஏதாவது? ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது வந்து ஒட்டுமொத்தமாக அரசியலுக்காக வந்து திமுக பண்றது அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னைக்கு நாளைக்கு டீலிமிட்டேஷன் வரட்டும், மத்திய அரசு தப்பு செய்யட்டும், நானும் உங்க கூட உட்காந்து ஆர்ப்பாட்டம் பண்றேன். சரியா பண்ணிச்சுன்னா நீங்க என்ன சொல்வீங்கன்னு சொல்லணும். அதாங்க சரியா பண்றது வந்து இப்பவே ஓப்பனா ஒரு பாலிசி மாதிரி போட்டு இல்ல ஏதோ ஒரு வகையில எங்களுக்கு அறிவிச்சு பண்ணுவாங்கல்லங்க. பண்ணாம பண்ணுமா? எம்பி பண்ணாமலா செய்வாங்க? ஏங்க, ஒரே நாடு ஒரே தேர்தல் அறிவிச்சாங்களா? முன்னாள் முன்னாள் ஜனாதிபதி கோவிந்த் பல்ல போட்டிருக்காங்க. சரிங்களா? கோவிந்த் முன்னாள் ஜனாதிபதி ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அவர் தலைமையில் ஒரு பெரும் குழு அமைக்கப்பட்டது. அவர் இந்தியா முழுக்க போய் இதே தமிழ்நாட்டில் பார்த்து இதே திமுகவுடைய எம்பிக்களுடைய கருத்துக்களை கேட்டு அண்ணன் வில்சன் அவர்கள் எழுதி கொடுத்த கருத்தையும் சேர்த்து வச்சுட்டு தான் அந்த அறிக்கையை கொடுத்துருக்காரு ஜனாதிபதி. சரிங்களா? அப்ப ஒரே நாடு ஒருத்தர் சொன்னா நாடு முழுக்க பார்க்குறாங்க. அப்புறம் வக்ஃபு மசோதா கொடுத்துருக்காங்க. வக்ஃபு மசோதாவில் கரெக்ஷன் சொன்னாங்க, அதை தூக்கி பார்லிமெண்ட் நிலை குழுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அப்போ முழுக்க முழுக்க ஜனநாயக பூர்வமா மக்கள் பூர்வமா மக்கள்கிட்ட அதிகாரத்தை கொடுத்து வச்சு செய்யக்கூடியவங்கள கையா குய்யா குய்யாக கத்திட்டே இருக்காங்க. புரியவே இல்லை, என்ன தப்பு இருக்குன்னு சொல்லுங்க நீங்க. அப்ப நாளைக்கு டீலிமிட்டேஷன் வரும்போது இதே மாதிரி மாநிலம் முழுக்க வருவாங்கல்ல, இந்தியா முழுக்க வருவாங்கல்ல. அப்ப நீங்க சொல்லுங்க, ரெப்ரசன்ட் கொடுங்க, அவங்க வந்து பேசுவாங்கல்ல. அவங்க குழுவே அமைக்கல, ரோடே போடல, நீ சிமெண்ட்ல போடாத காங்கிரீட்ல போடாதன்னு சொன்னா கூட பரவாயில்ல, போடுவ. நீங்க சொன்ன ஃபேர் டீலிமிட்டேஷன் வேணும்னு சொல்லினா தப்பே கிடையாது. பாசிச பாஜக, வஞ்சிக்கிற பாஜக, தமிழ்நாடு பாஜக மட்டும் இல்ல அகில இந்திய பாஜக வரைக்கும் எப்போதும் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்ப பிஜேபிக்கு எதிராக ஒன்று கொண்டு போன அரசியல் நோக்கத்தர வேற என்ன முடியும்? நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார், ரொம்ப நன்றி. நன்றி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.